ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி எப்படி இருக்க போகுது? காலபுருஷனுக்கு இது 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்துக்கு ஆட்சிக்கு வருகிறார். ஏன்னா குரு ரிஷபத்தில் இருக்கார். நம்ம வார ராசி பலன் அப்படின்னும் பொழுது பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாக நட்சத்திரம் 4ஆம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி. இப்போ துளாராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா? எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? முதல்ல ராசிநாதனுடைய நிலையை பாருங்கள். ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார். மீனத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். இப்போ ஆட்சி உச்சம் ராசிநாதனாக இருக்கும்பொழுது சிறப்பாகவே இருக்கும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் நல்ல இடம் இல்லை என்று சொன்னாலும் கூட, ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கிருந்து 4ஆம் இடம் பார்வை குரு இருக்கிறது. அப்போ குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. முதல்ல ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகளிலிருந்து டெக்னீஷியன் வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கதவு திறந்து வேலை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன், இன்னொரு படத்துக்கோ இன்னொரு சீரியலுக்கோ வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே செய்து முடித்த சீரியலுக்கும் சரி, வெள்ளித்திரை பெரிய திரைக்கும் சரி ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் மியூசிக் டைரக்டர், வாய்ப்பாட்டு, இது எல்லாம் அதாவது சுக்கிரன் ஏக கலைக்கு அதிபதி. இதுதான் இல்லை, எழுத்து, கவிதை, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். நாடகங்களில் நடிக்கிறவங்களுக்கும் சரி, நாடகம் எழுதுகிறவங்களுக்கும் சரி, அத்தனை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட போகிறது. சுப செலவுகள் தான் ஏற்படும். அது எப்படி சுப செலவு ஏற்படும் அப்படின்னா, 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வீடு வாங்க, வண்டி வாங்க, காலி மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஏதோ ஒன்று ரீச் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ அக்ரிமெண்ட் போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. அற்புதமான காலம். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப திருப்திகரமாக வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். என்றாலும் கூட செலவினங்கள் சுப செலவுகள் தான் வரும். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பது நல்ல பணவரவு, பொருள் வரவை காட்டுகிறது.
குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்ப ஒற்றுமை மற்றும் இல்லை, கணவன் மனைவி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால், நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்ட போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக உன்னதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்ரகதியில் இருந்த போதிலும் 9ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது. 4ஆம் இடம் கட்டிட கலைஞர்கள், இன்ஜினியர்ஸு, பில்டிங் கட்டுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்க அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான காலம். சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது சூரியனும் இணைந்திருக்கிறார். 11 சூரியன் இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார இறுதியில் தான் இணைஞ்சிருக்கிறார். உங்களுக்கு 9 புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஆனால் சூரியன் சனி இணைவு என்பது ஒரு சின்ன லேத் ஃபேக்டரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் வரும். பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக அது தீர்வு எட்டப்படும். இருந்த போதிலும் தொழில் நல்ல ஒரு சம்பாத்தியம், தொழிலாளர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 6இல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கோ உங்களுக்கோ கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், அது கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்குன்னு இருந்ததுன்னா, பஞ்சாயத்துன்னு இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 11ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போது திருமணத்திற்கான ஒரு 2வது திருமணத்திற்கான கால அவகாசம் இல்லை. இது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்களுக்கு தடங்களில் முடியும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசு இயந்திரம் மற்றபடி சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நன்றாகவே இருக்க போகிறது.